ஜிம்ல வெயிட் லாஸும் கிடையாது, ஃபேட் லாஸும் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் எல்லா மக்களும் உணரணும். 26 வயசு பையன் 150 கிலோ இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா ஒல்லி ஆகணும்ன்ற ஃபேட் லாஸை கம்மி பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணாரு. அது வந்து தப்பாக போய் முடிஞ்சு அவர் இப்போ இல்லவே இல்லை. எப்படின்னா வந்து இந்த லிப்போ குடலை கட் பண்ணி கிளிப் போடுறது, ஸ்டிச் பண்ணுறது தப்பு. எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு ஓகே நம்ம எப்படி இருக்கணும், நம்ம டிசிப்ளினாக இருந்தால் மாத்திரை மருந்து இல்லாமல் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கலாம். அப்போ நம்ம இப்படி தான் இருக்கும். இந்த திங்கிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற பர்சனுக்கும் வரும். அப்படி வந்தானா குண்டாகிறவங்க கூட மெடிசனை போய் எடுக்கணும். அதனால ஒபீஸ் ஆகிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற கில்ட்டியை தூக்கி போட்டுட்டு நடங்க. ஜிம்முக்கு போய் தான் உடம்பை குறைக்கணும்னு இருக்கு, தப்பு. ரிஃப்ளெக்டிவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் சிவகுமார் அவர்கள். நிறைய பர்சனாலிட்டிஸை ட்ரெயினிங் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்மளுக்கும் நிறைய ஃபிட்னஸ் ரிலேட்டட் டவுட்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இப்போ ரீசெண்டாக நடந்தது பாண்டிச்சேரியில் ஒரு 26 வயசு பையன் 150 கிலோ இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா ஒல்லி ஆகணுன்றது, ஃபேட் லாஸ் பண்ணணும்னு. ஃபேட் லாஸை கம்மி பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணார். அது வந்து தப்பாக போய் முடிஞ்சு அவர் இப்போ இல்லவே இல்லை. இது எப்படி மாஸ்டர் பார்க்குறீங்க? தப்புப்பா. எப்பயுமே வந்து இந்த லிப்போ குடலை கட் பண்ணி கிளிப் போடுறது, ஸ்டிச் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், சாப்பிட்றத விட லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்? அளவாக சாப்பிடு, அளவாக எக்ஸசைஸ் பண்ணு. எல்லாமே பண்ண முடியுமா? முடியாதுன்னா நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகிறவங்ககிட்ட நான் ஒரே ஒரு அட்வைஸ், ஃபஸ்ட்டு எதுனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஒன்று நடங்க, இல்லை குதிங்க, இல்லை தண்டால் அடிங்க. எதுனா ஒரு ஆக்டிவிட்டி நீ 1 hour உன் உடம்புக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு 1 hour உங்களுக்காக ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது உன் வேலை என்னவோ அந்த வேலையை நின்ன இடத்துல செய்யாமல் ஒரு 10 feet நடந்து செய்கிற வேலையாக பாருங்கள். வீட்டில் தொடப்பத்தை பெருக்குங்க, ஒற்றை அடிங்க, ஃபேனை தொடைங்க, கண்ணாடியை தொடைங்க, துணி துவைங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரு 1 hour உங்களுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படலாம். இந்த ஒபீஸ் ஆகிறவங்க போயிட்டு தயவு செய்து ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. நான் ஒபீஸ் ஆகிறவங்க நிறைய பேருக்கு இங்கே வராங்க, நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி 1 கிலோ 2 கிலோ தான் குறைப்பேன்னு சொல்லுவேன். வெளியே போனவங்களும் இருக்காங்க, உள்ளே வந்தவங்களும் இருக்காங்க. ஓகே, ஏன்னா உண்மையாக சொல்லிடுறீங்க நீங்கள். உண்மையே சொல்லிடுறேன். நான் ஸ்பீடாக குறைக்க மாட்டேன். 6 பேக் வேணும்னாலும் ஸ்பீடாக வராத. நீ வந்து செலிபிரிட்டியை பார்த்து இங்கே வராத. அவங்களோட ஃபுட்டு வேற, அவங்க டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பணம் இருக்கும், அவங்களோட ரெஸ்ட்டு வேற, எல்லாமே டோட்டலாக வேற. மற்றவங்கள பார்க்காத, உன்னை நீ பாரு ப்ரொஃபைலாக. உன் ஃபோட்டோவை நீ டிபியாக வை. கரெக்ட். நான் வர கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறது, உன் ஃபோட்டோவை நீ டிபியாக வை. என்னைக்கு உன் ஃபோட்டோவை நீ டிபியாக வைக்கிறியோ அன்றைக்கி தான் லைஃப்பில் ஜெயிக்கிற. தூக்கிட்டு வந்து ஒரு ஸ்டாரை வைக்கிறதுனால ஜெயிக்கவே மாட்டேன். உன்னோட மோட்டிவேஷன் நீயாக தான் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதான் செல்ஃபாக நீ மோட்டிவேஷன் பண்ணோன்னா உன் ஃபோட்டோ தான் டிபியாக இருக்கணும். அந்த உன் ஃபோட்டோ டிபியாக இருக்குன்னா, நான் இன்றைக்கி சொல்கிறேன்ல, இப்போ தலைவலி கூட நான் இங்கிலீஷ் மெடிசன், அது என்னோட பெருமையாக நான் நினைப்பேன், கர்வமாக நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு ஒபீஸாக இருக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணாமல் நடங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடங்க. 1 வருஷம் நடங்கன்ற. நான் 1 மாதம் சொல்லலை, 1 வருஷம் நடங்க. சாப்பிடுங்க, டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. குண்டாகிறவங்களுக்கு தான் பிபி இருக்கும், சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். ஒல்லியாகிறவனுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வராது அப்படியெல்லாம் கிடையாது, லாஜிக்கே கிடையாது. ஒல்லியா இருக்கிறவனுக்கும் பிபி சுகர் இருக்கும், குண்டாகிறவனுக்கு இல்லாமல் இருக்கும். காரணம் என்ன, நான் குண்டாகிறவன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பான், ஒல்லியாகிறவன் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருப்பான். அவன் என்ன நினச்சிப்பான், நான் ஒல்லியாக தானே இருக்கேன், நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஏன் வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. மனுஷனோட கடவுளால் படைக்கப்பட்ட உடம்பு. இதை எவனாலையும், எந்த ட்ரைனராலையும், எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. கடவுள் படைச்சது. நான் என்னதான் எக்ஸசைஸ் பண்ண, 40 வயசு ஆனவனு நான் தொங்கி கூனி 60 வயசுல நான் தடி பிடிச்சி பிடிக்காம இருக்க ஒரு எக்ஸசைஸ் பண்றேனோ தவிர, ஆனால் நான் தளர்ந்து தான் இருப்பேன். உள்ளுக்குள்ள என் பார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கும். வெளியே நான் பூசு வேலை பண்ணி டிங்கரிங் பண்ணி வச்சுன்னு இருக்கலாம். 70 வயசு ஆனாலும் நான் தாத்தா தானே. கண்டிப்பா நான் வந்து இளமையா இருக்கேன்னு சொல்லிக்க முடியாது. இளமையா இருக்குன்னு எப்படி சொல்லிக்கலாம்னா, நான் இப்படி இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு காட்டிக்கலாமே தவிர, உள்ளுக்குள்ள கடவுளோட படைப்பு. அதை யாரும், இயற்கையை யாரை மாற்ற முடியும்? சுனாமியை வேணா தடுத்து நிறுத்த முடியுமா? இல்லை, முடியவே முடியாது. இயற்கை வந்து பூமி பொழந்ததுன்னா உள்ள போயிடணும். நீ இதால தான் படைக்கப்பட்டிருக்கோம். செத்து போறதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இதை வந்து நோய் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ற சர்வே பண்றோமான்றதை தான் நம்ம பார்க்கணுமோ தவிர, அதை தாண்டி நம்ம வேற எதுவுமே யோசிக்க கூடாது. எக்ஸசைஸ் பண்ணும்போதே நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு அதெல்லாம் நம்ம செத்துருவோம், ஓகே நம்ம எப்படி இருக்கணும், நம்ம டிசிப்ளினாக இருந்தால் மாத்திரை மருந்து இல்லாமல் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கலாம்
அப்போ நம்ம இப்படி தான் இருக்கும். இந்த திங்கிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற பர்சனுக்கும் வரணும். அப்படி வந்தானா குண்டாகிறவங்க கூட மெடிசனை போய் எடுக்க மாட்டான், ஹாஸ்பிட்டலில் நட மாட்டான், அவனை நம்புவான். ஃபஸ்ட்டு உன்னை நீ நம்பு, டெய்லி நட, எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணு, அப்புறம் டைட் பண்ணு. நீ டைட்டுக்கு பயந்துட்டு ஜிம்முக்கு போகாமல் இருப்பாங்க நிறைய பேர். தயவு செய்து அது வேண்டாம். டைட்டை விட்டுருங்க, டைட்டே பண்ணாதீங்கன்ற. டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக டைட் பண்ணுங்க. நான் என்கிட்ட வர கிளைண்ட் எல்லாருக்குமே இதை தான் சொல்கிறேன். கொல்கட்டாவில் நான் ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறேன். ககன் அவர் வந்து கோல்டன் பார்க் ஹோட்டலில் பெரிய கிளப்பு, பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வச்சுருக்காரு. ககன் சொல்லிட்டு அவர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒபிஸாக இருந்து ஒரு டிசீஸ் வந்து திரும்பியும் அதுலேருந்து மீண்டு வந்து அவர் டெய்லி 1 hour அவரோட பிஸியெல்லாம் நான் வந்து ககனெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுவேன். பயங்கர ஒரு 500 பேருக்கு சம்பளம் தர முதலாளி. அவன் எப்படி இருப்பான், அவனோட இது என்ன இருக்கும், ஓடிட்டே இருக்கும் அவனோட மைண்டு மென்டாலிட்டிலாம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அப்போ அவன் வந்து அந்த டிசீஸ்லேருந்து 1 yearக்கு அப்புறம் வந்து ஏன் அவன் நினச்சா ஆப்ரேஷன் பண்ணிடலாமே, கரெக்ட், ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொன்னேன் ககன் கிட்ட, ககன் யூ ஆர் த கிரேட் பர்சன் இன் கொல்கட்டா, இல்லை ஆல் ஓவர் இந்தியான்னு. நான் அதே தான் டாக்டர் சரண் சார் பண்ணிட்டு இருக்கேன்னா, அவரும் வந்து நல்லா குண்டா இருந்து ஒல்லியாக இருக்காரு. அவர்கிட்டயும் சொன்னேன், சார் நீங்களாம் கிரேட் சார் அப்படின்னு. ஏன் சிவா அப்படி பேசுறீங்க சார், நீங்களாம் டாக்டர் சார், உங்களுக்கு ஈஸியாக தெரியும் சார், லிப்போ பண்ணால் இது ஆகும் அது ஆகும்னு, உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் கூட பண்ணிக்க தெரியும். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன எக்ஸசைஸ் வந்து நான் சைடு எஃபெக்ட் இல்லாமல் எனக்கு பண்ணது அந்த மாதிரி சரி இயற்கையாக பண்ணணும், நேச்சுரல் சார். சல்யூட் சார், சூப்பர் சார், பண்ணிகிட்ருக்கேன் 3 years மேலே. அவனுக்கு 7 years பண்ணிகிட்ருக்கேன் ககன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒபீஸை பற்றி பேசுகிறேன். 137, 128 இப்படி பார்த்துக்கோ. நீ சொல்கிற நீ இறந்து போன பையனோட வெயிட் அதிகம் இவங்க. அதனால் ஒபீஸாகிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற கில்ட்டியை தூக்கி போட்டுட்டு நடங்க, இல்லை வீட்டில் இருந்து உங்களால் முடிஞ்ச டைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போய் தான் உடம்பை குறைக்கணும்னு இருக்கு, தப்பு. ஜிம் ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷேப் தான். ஜிம்மில் வெயிட் லாஸும் கிடையாது, ஃபேட் லாஸும் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு எல்லா மக்களும் உணரணும். புரியுது. அதான் ஒரு மாய நினச்சிடறேன், ஜிம்முக்குள்ள வந்தாலே கம்மியாயிடும் அப்படின்னு. 6 pack பண்ணுறவன் வேற, மசில் கெயின் பண்ணுறவன் வேற, அதுக்கு ஜிம் யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு ஜிம் ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த். வீட்டில் இருந்து நீங்கள் எடையை குறைக்கலாம். எல்லாமே உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை ரெஸ்ட்டை பொறுத்து தான். இதனால் ஒபிஸாகிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட கில்ட்டியை தூக்கி போடுங்க. குண்டாகிறவங்க எத்தனை பேருக்கு பிபி இல்லாமல் இருக்காங்க, ஒல்லியாகிறவங்க எத்தனை பேர் பிபி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பண்ணிக்கணும் நம்ம மைண்டில். நான் எப்பயுமே வந்து நான் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சிப்பேன், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன். அப்படி தான் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். நான் தாண்டா ராஜான்னு நினைப்பேன். வெளியே போனால் நான் பூஜா மாதிரி இருப்பேன், ஆனால் உள்ளுக்குள்ளே என்னோட இதில் வந்து நான் எப்பயுமே கிங்டா அப்படின்னு நினைப்பேன். இது நான் நினைக்கக்கூடாது, ஒருத்தரும் நினைக்கணும். அப்படி நினைச்சேன்னா ஃபிட்னஸ் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சில பேர் பவுடர்லாம் வைப்பாங்கல்ல, அந்த பவுடர் சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிடலாம் அப்படி, இந்த மருந்து சாப்பிடுங்க, இது விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் நம்பி போகிறவங்களா இருக்காங்க. அதாவது சப்ளிமெண்ட் வந்து ஜஸ்ட் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சு. சப்ளிமெண்ட்ன்ற வேர்டு என்னன்னா சப்போர்ட் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டான ட்ரைனர்ஸ் அது எடுக்கிறதுனால தப்பும் கிடையாது. கரெக்டாக இப்படி தான் எடுக்கணும். ஆனால் நீ என்ன தான் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் நீ டைட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீ எந்த சப்ளிமெண்ட் தான் வாங்கி எடுத்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க ஒரு டயட் சார்ட், அதை ஃபாலோ பண்ணால் தான் உனக்கு அந்த கிராம் கணக்காக குறையும். அது தெரியணும் நிறைய பேருக்கு, அதுவும் தெரியாது. அது அவங்க என்ன நினச்சுவாங்க, சப்ளிமெண்டால் தான் நான் குறைஞ்சிட்டேன். அது கிடையவே கிடையாது. சப்ளிமெண்ட் வந்து ஜஸ்ட் சப்போர்ட், உன்னோட எனர்ஜிக்கும் உன்னோட மசிலை வந்து டயர்டாகாமல் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுமோ தவிர, ஆனால் உன்னோட மைண்டு தான் ஃபுல் ஓகே எனர்ஜி. அது தப்பு இல்லை, அளவாக எடுக்கணும், அதை கரெக்டாக கைடன்ஸோடு எடுத்தால் தப்பு இல்லை. ஓகே மாஸ்டர். இன்னொன்று, இப்போ ஒரு பையன் 24 வயசு பையன், ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்கான், 6 அடி இருக்கானா, அவன் என்ன கேஜிஸில் இருக்கலாம், கரெக்டாக இருக்கானா இல்லையான்னு தெரியணும்ல மாஸ்டர், அது எப்படி பார்க்குறது? இப்போ ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஜென்ரேஷனு, நானும் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் சீனியர் ஜென்ரேஷன். இப்போ அந்த காலத்தில் அர்னால்டு அவர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அர்னால்டு தெரியாதுங்க யாரும் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக இல்லை, எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு. நான் என்ன சொல்கிறேன், 6 அடிக்கிறவன் 75 கிலோ இருக்கிறான், 5.6 இருக்கிறவன் 70 கிலோ இருக்கலாம். இப்படின்னு எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? இப்போ தானே தெரியும். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்ன பாடி வெயிட்டில் இருந்தாருன்னு தெரியுமா? அவர் ஃபிட்டாக இல்லையா? நம்பியார் என்ன பாடி வெயிட்டில் இருந்தார், அவர் ஃபிட்டாக இல்லையா? நான் செலிபிரிட்டியை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா செலிபிரிட்டி எல்லாம் தெரியும், நான் சொன்னேன்னா மீடியா ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஆமாம், நான் சொல்லுது புரியுதா? ப்ரூஸ்லி இவ்வளோ பாடி வெயிட்டில் இருந்தாலும் நல்லா இருந்தாரா? ஜாக்கி சான் இன்னமும் நல்லா இருக்காரா? அவர் என்ன பாடி வெயிட்டில் இருந்தானே? அதெல்லாம் கிடையாது. நீ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும்.
இந்த அளந்து சாப்பிட்றதும் ஹைட்டுக்கு ஏற்ற பாடி வெயிட் இருக்கிறத ஃபஸ்ட்டு உடைச்சிடணும்பா. அப்போ நான் வந்து 5.6, நான் எப்படி 80 போய் மிஸ் இந்தியா பண்ணேன்? நான் பண்ணக்கூடாது. என் வெயிட் வந்து 70 கிலோ வச்சேன். நான் எப்படி பண்ணேன்? 75 எப்படி வெல்டர் வெயிட்டில் எப்படி கோல்டு அடித்தேன், சவுத் இந்தியா கோல்டு அடித்தேன், தமிழ்நாடு கோல்டு அடித்தேன். எப்படி அடித்தேன்? மசிலாக போய் அடிச்சுட்டு வரேன், வின் பண்ணிட்டு வரேன். எப்படி வரேன்? அதெல்லாம் கிடையாது. ஓகே, அதை ஃபஸ்ட்டு உடைச்சிருங்க. அது ஒரு மித்து, அது அவ்வளோதான். இல்லைப்பா, அது கொண்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து சயின்ஸ் ஆகிக்கிட்டோம்பா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓட ஆரம்பித்தோடனே அதெல்லாம் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு இதெல்லாம் மீட்டரை வச்சு கலந்து பண்ணி எடை போட்டு சாப்பிட்றான். டேய், எடை போட்டு சாப்பிட்டு கலரிஸ் இவ்வளவுன்னு சாப்பிட்டு என்னடா பண்ண போற? வயிறு ஃபில் ஆகிற வரையிலும் சாப்பிட்றா, தெம்பா இருக்கணும். தெம்பா இருறா. சாப்பாடு சாப்பிடக்கூடாது உன்னை யார் சொன்னது? தேவையானதை சாப்பிடு, தேவையில்லாம ஏன் சாப்பிட்ற? அளந்து சாப்பிட்டு என்ன பண்ண போற? அளந்து பார்த்து என்ன பண்ண போற? சில பேர் வீடியோ கூட பாத்துக்கமா சார், வெயிட் மிஷின் வச்சிருக்காங்க, அப்படியே கிராம்ஸ் போடுறாங்க, ரைஸ் எப்படி எடுக்கிறாங்க எல்லாம் பார்க்கும்போது மிஷினால என்ன திட்டிடுவாங்கப்பா. மிஷின் வாழ்க்கை மாதிரி இருக்குமா சார்? இல்லப்பா, அது வேண்டான்ற. நான் ஒரு தாய் கொடுப்பாப்பா, ஒரு வீட்டுல அம்மா வந்து 10 இட்லி வைப்பா, நம்ம 5 இட்லி சாப்பிடுமா அந்த தாய் வருத்தப்படும். கரெக்ட், உண்மை. நான் என்ன சொல்றேன், உழைக்கிறவன் சாப்பிட்றதுல என்ன ஆயிடுவீங்க? கரெக்டான ஃபுட்டா இப்போ வந்து கெமிக்கல் ஆகி போச்சு. அதனால வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஃபுட்டா நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடணும். சரி, இதை நம்ம பண்ணணும். ஆக்சுவலி இதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமோ தவிர அளந்து சாப்பிட்றது நான் ஒத்துக்க மாட்டேன்டா. அது நான் உடன்பாடே இல்லாதவன் அதில். ஓகே, அந்த டாப்பிக்கை பேசுறதுனால வேஸ்ட். எனக்கு அளந்து சாப்பிட பிடிக்காது. அதாவது அளவா எக்ஸசைஸ் பண்ண அளவா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அளந்து சாப்பிட்றது வேற, அளவா சாப்பிட்றது வேற, அளவா எக்ஸசைஸ் பண்ணுறது வேற. ஓகே, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு, புரியுதா? நான் அளந்து தான் இதை பண்ணணும்னா அப்படியேப்பட்ட லைஃபே வேணான்றேன். இது வேணா அது வேணா சொல்ல மாட்டேன். எனக்கு ஐஸ்கிரீமே வேணும், சாக்லேட்டே வேணும். ஆனா 10 சாக்லேட் வச்சா நான் ஒரு சாக்லேட் தான் எடுப்பேன். ஓகே, லிமிட்டடா. இந்த ஒரு சாக்லேட்ல வந்து 100 கலோரிஸ் இருக்குன்னா பரவாயில்ல, நான் சாப்பிட்டு குறைச்சிக்கிறேன் குர்ரான்னு. நான் அளக்கலாம் மாட்டேன். அதை குறைக்க எனக்கு வழி தெரியும். அளந்து சாப்பிடலாம் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். அளவா சாப்பிடுங்கன்னு சொல்றேன். சூப்பர் மாஸ்டர். இன்னொன்று, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 60 நாளில் நீங்கள் வந்து ஃபிட் ஆகணும், பாடி மசில்லாம் கெயின் பண்ணணும்னா இங்கே வாங்க, பயங்கரமாக ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் காட்டுறாங்க மாஸ்டர். நானும் அங்கே போகலான்னு இருக்கேன். என்ன நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்றீங்களா? இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 60 நாளில் மாற்றுங்க. சோஷியல் மீடியாவை இன்னைக்கு பார்க்குறாங்கப்பா. நல்லவங்களுக்கு காலம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அது உண்மையான ட்ரைனர்ஸ் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் மிஸ் இந்தியா இருக்காங்க, எவ்வளோ பேர் உண்மையான ட்ரைனர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். நானும் இன்க்ளூட், என்ன செலிப்ரிட்டியை பண்ணாலும் சரி, நானும் ட்ரைனரோட லைஃப் வந்து கஷ்டத்தில் தான் இருக்கும். நான் கிடையாது எல்லா ட்ரைனர். இதில் ஃபேக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, 60 நாளில் குறைக்கிறேன், 90 நாளில் இப்படி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைனருன்றவன் நான் 0. நான் ட்ரைனரு, நான் 0. மற்ற ட்ரைனரை பற்றி நான் பேசலை, நான் 0. நீ நினைச்சாதான் உன் உடம்ப கம்மி பண்ண முடியும். நீ நினைச்சாதான் நீ 6 பேக் பண்ண முடியும். நீ நினைக்கணும், ட்ரைனர் நினைச்சா முடியாது. நான் சொல்லிட்டு போயிடுவேன், டாக்டர் கொடுப்பான், அவனுக்கு மாத்திரை போட்டாதான் சரியா. நீ மாத்திரை போடலன்னா டாக்டர் மேலே பழி போடாத, உன் மேலே தான் பழி போடணும். அதுக்கப்புறம் நீ கரெக்டாக சாப்பிட்டா தான் அந்த டாக்டருக்கே பேர் வரும். அந்த டாக்டர் கிட்ட போனேன், கரெக்டான மருந்து கொடுத்தாரு, கரெக்டா நீ சாப்பிடலன்னா அந்த கரெக்டான மருந்தே வேலை செய்ய. ஆமா ஆமா, ஜஸ்ட் ஒரு இன்செக்டர் தான் அவரு டாக்டர். அவர் கொடுக்கறத நீ கரெக்டா பண்ணணும், அவர் கொடுக்கறத நீ கரெக்டா சாப்பிடணும். அதை தாண்டி நீ விட்டுட்டேன்னா அதே மாதிரி தான் ட்ரைனர் சொல்லிட்டு போயிடுவான். நீ என்ன பண்றியோ அது உங்கையில. ஒரு ட்ரைனருக்கு பேர் வருது கிளைண்டால தான். நான் பண்ண எல்லா செலிபிரிட்டிஸும் சொல்றேன், அவங்க பண்ணதுனால தான் நான் இந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொல்றது அவங்க சீட் பண்ணாங்கன்னா என்னால் பண்ணிக்க முடியாது. ஆமாம், அதனால ட்ரைனருன்ற ஒரு விஷயம் 60 நாளில் பண்ணுறது வந்து ட்ரைனர் கிடையாது, பசங்க அவங்க தான். அவங்க. ஓகே மாஸ்டர், நீங்கள் எப்படி மாஸ்டர் ட்ரெயின் பண்ணுவீங்க? உங்களுடைய நான் ட்ரைனே பண்ண மாட்டேன்பா கிளைண்ட்டை. அவங்க போக்கில் அவங்க போக்கில் போவேன். நான் சொல்லுவேன், அதை செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச வெயிட்டை தான் நான் போடுவேன். வெயிட் லாஸ் வரவங்கள சொல்லிவிடுவேன், அவங்க செய்வாங்க. கரெக்ஷன் கூட நான் வந்து பொறுமையாக தான் பண்ணுவேன். அதனால தான் என்கிட்ட இருக்கிறவங்களாம் 5 வருஷம் 10 வருஷம் ஒரே ஆள் இருப்பாங்க. புது ஆள் வராங்களான்றத விட்டுடுவேன். வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆமாம், நான் டயட்டே பண்ண சொல்ல மாட்டேனே. அவனே கேட்பான், மாஸ்டர் இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வேளை கட் பண்ணுன்னு, அப்புறம் 2 வேளை அவனே கட் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவேன், இல்லை ரொம்ப டயட் பண்ணுறேன், இப்படி பண்ணு, எக்ஸசைஸ் ஹெவியா. மாஸ்டர் 40 மாஸ்டர் என்ன எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயம் அப்படி ஆகக்கூடாது. அப்படி ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு புக் எடுத்து நம்ம படிக்கிறோம்னா படிக்கும் போது இப்படி விழுந்தனா அவன் ஃபெயிலு. இன்ட்ரெஸ்டாக படிக்கணும்.
அப்போ அவன் அங்கே டீச்சர் சொல்லி கொடுத்தது அவனுக்கு மைண்டில் ஏறினால தான் அவன் படிக்க முடியும். உண்மை. இல்லை இவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் தான் அவன் படிக்க முடியும். எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயம் எங்கே நீ டயர்ட் ஆகுறியோ தோத்துட்டேன்னு அர்த்தம். டயர்ட் ஆகுற நான் என்ன சொல்கிறேன், 10 முறை படிக்கட்டு ஏறி ஒரு ஒபிசானவன் இறங்க நான் டயர்ட் ஆகணும் ஆக மாட்டேன். கண்டிப்பாக சிம்பிளாக பேசிட்டேன்னா அவனை நின்ன இடத்துல குதிக்க சொன்னால் டயர்ட் ஆகணும் ஆக மாட்டேன். கொஞ்சம் நான் அப்படி பண்ணல. என்கிட்ட 100 கிலோவுக்கு மேலே ஒரு 7-8 பேர் வராங்க. அவங்கலாம் ஜிம்மில் பேக் மாட்டிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு போக வைப்பேன். என்னது பேசி ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு விஷயம் இல்லை, ஜாலியாக பேசிட்டு போய் கிரிக்கெட் மேட்ச்சு பாட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் எழுந்து வந்து உட்கார்றான்ல ஒபிசாகிறவன், அதுவே உலக அதிசயம். ரெகுலராக பேகை மாட்டிட்டு வர வச்சிட்டேன். அடுத்து அவன் நின்ன இடத்துல எக்ஸசைஸ் பண்ண வச்சிட்டேன். இவ்வளோதானே மாஸ்டர் எக்ஸசைஸு அப்படின்வான். ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறீங்க. அதான் எஸ். ஆனால் அவன் ஜிம்மை லவ் பண்ணணும். அவனை லவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நின்ன இடத்துல எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நீ என்ன எக்ஸசைஸ்னா கொடு, ஃபஸ்ட்டு டயட் அவன் பண்ணால் மட்டும் தான் குறையும். சிம்பிள் லாஜிக் பாது. டயட்டில் தான் உடம்பு குறையும், எக்ஸசைஸில் உடம்பு குறையாது. இதை ஒரு கிளைண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.